நான் உங்கள் வீஸ் டெய்லர். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் இமிடியேட்டாக வாட்ச் பண்ணலாம். இன்றைக்கி இன்னும் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு கப்பு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வருது, ஷார்ப்பாகவே வரல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் கஸ்டமருக்கு நீங்கள் தைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், அவங்களுக்கு தைச்சி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட ப்ளவுஸில் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அடுத்தமே கஸ்டமர் ப்ளவுஸ்க்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம். எப்படி இந்த கப் ஷேப் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ப்பாக இருக்கா, இதே மாதிரி எல்லா கஸ்டமரும் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போடுவாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கேட்பாங்க. நம்ம எவ்வளோ தான் ஷார்ப்பாக வச்சாலுமே அவங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குறைகள் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஷார்ப்பாகவே இருக்காது, ஆனாலும் எனக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கஸ்டமர் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, நாம் தான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஒருவேளை உங்களோட கப்பு நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கப்பு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, இந்த சென்டர் டாட்டும் இந்த ஆம்கோல் கிட்ட வர டாட் இருக்கு பாருங்கள், அதையும் ரெண்டையும் சேர்த்து இப்படி பிரின்சஸ் லைன் மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனையும் இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கப்பு ஷார்ப்பாகவே இருக்காது. ஷார்ப்பாக இருக்க வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஒன்றா பிரின்சஸ் லைன் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப்பு ஷார்ப்பாக இருக்காது. இதுவே உங்களுக்கு கப்பு வந்து இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நல்லா ஷார்ப்பாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் கட்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸை இப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடை இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஹைட் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு ஹைட்டில் ஒரு 3-4 மெத்தட் இருக்குது. ஒரு டெய்லரும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. நான் எப்படி எடுத்தால் கப்பு ஷார்ப்பாக வரும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கீழே அந்த சென்டரில் டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த இடத்துல கை எப்படி வச்சுக்கோங்க. இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர் டாட்டில் நான் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்காக. இதுதான் சென்டர் டாட் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே மேலே முடியுது. அதோட ஹைட் தெரியணும்ல, அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க. என் கையை பாருங்கள், அடியில் நான் வந்து இந்த கையை இப்படி வச்சுருக்கேன். இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஷோல்டர் ரெண்டாக இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து இப்படி வந்து படுத்துக்கும். அந்த கிளாத்தே வந்து நல்லா ஷேப்பாக படுத்துக்கும். ஏன் அப்படின்னா நம்ம டாட்டை கரெக்டாக இப்படி படுக்க வச்சுருக்கிறதுனால கரெக்டாக வந்து படுத்துக்கும். இப்போ எப்படி ஹைட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஷோல்டர்லேருந்து இந்த கிளாத் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு நடந்து வரணும். எனக்கு சென்டர் டாட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8ல் தான் இந்த சென்டர் டாட்டோட ஷார்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 8ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த சென்டர் டாட்டு. 10ல் வந்து அதோட ஹைட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ என்னோடய ஃப்ரண்ட்டோட ஹைட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 10 தான் என்னோடய ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. இப்போது இது கூட நான் வந்து அதிகமாக 1/2 இன்ச்லாம் நான் வந்து எப்போவுமே இந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து சேர்த்துக்க மாட்டேன். 1/4 இன்ச்சு மட்டும்தான் வைப்பேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது 1/4 இன்ச்சு தான் இருக்கும், 1/4 இன்ச்சு. அப்போ என்னோடய ஃப்ரண்ட் ஹைட் என்ன 10, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா 10.75. என்னோடய ஃப்ரண்ட்டோட ஹைட் என்னென்னா 10.75. இது வந்து நான் எடுக்கிற மெத்தட். ஒரு சில டைம் ப்ளவுஸ் அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக இழுத்து நம்ம அளவெடுக்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா 11.5 கிடைக்குது. ஆனால் என்னோடய ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 11.5 கிடையாது. ஏன் அப்படி 11.5 வருது அப்படின்னா இது ஃபுல் கிராஸ் கட்டிங், அதனால் இழுக்கும் பொழுது இப்படி நீண்டுக்கிட்டே தான் வரும். துணியை இழுக்காமல் நம்ம ப்ளவுஸை அப்படியே நேராக வச்சு அந்த டாட்டுக்கிட்ட மட்டும் இப்படி கிளாத் இப்படி மடக்கணும் அப்படின்னா அதோட சைஸ் கரெக்டாக வரும். அதுக்கு மேலேயே நீங்கள் டேப்பு வச்சு அந்த கிளாத் எப்படி ஷேப்பாக வந்திருக்கோ அந்த ஷேப்லேயே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். கரெக்டாக அந்த 10ல் வந்து இது முடியும். இதுதான் ஃப்ரண்ட் ஹைட். இப்படி தான் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் தீந்துடும். அதுக்கப்புறமே சென்டரில் நம்ம டாட் பிடிப்போம்ல,
அந்த டாட் பிடிக்கும்போது இப்போது நீங்கள் வந்து எப்போவுமே ப்ளவுஸில் வந்து 2.5 வைப்பீங்க ஹைட் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் ஏற்றி 2.75 வச்சு பாருங்கள். ப்ளவுஸு ஷார்ப்பாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு வந்து அதிகப்படுத்தினீங்கனாவே உங்களோட சென்டர் டாட்டோட ஹைட்டும் கரெக்டாக வரும். அது உங்களுக்கு கப்பும் வந்து ஷார்ப்பாக எடுப்பாக காட்டும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மறக்காமல் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண உடனே நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ கொடுக்கலான் இருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னா நான் ப்ளவுஸ் கற்றுக்க எத்தனை நாள் எடுத்துக்கிட்டேன், இப்போது நான் எத்தனை வருஷமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், இதனால் எனக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோட கமெண்ட்டில் சொல்லலாம்.